மதுரையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவிப்பணி தொழிலாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையான அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொழிலாளர்களுக்கான ஒப்பந்தம் சுமித் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சமீபத்தில் வழங்கப்பட்டது. இந்நிறுவனம் தொழிலாளர்கள் நலனுக்கு எதிராக இருப்பதாகவும் முறையாக ஊதியம் வழங்குவதில்லை என கூறியும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய மருத்துவ அலுவலர்கள் முறைகேடுகளுக்கு துணை போவதாக கூறியும் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை உதவிப்பணி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரை மாவட்ட செயலாளர் அழகுசுந்தரி தலைமை வகித்தார். மாநில அமைப்பு செயலாளர்கள் பாஸ்கரன், ஆனந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு சுமித் நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இன்று மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை உதவிப்பணி தொழிலாளர் சங்கம் இணைப்பு சிவைடி சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா, மே 14 அன்னைக்கு புதுசாக ஒப்பந்தம் எடுத்துள்ள ஸ்மித் நிர்வாகம் அதாவது வருகை பதிவேட்டில் ஊழல் முறையீடு பண்றாங்க. இங்க ஏற்கனவே புதுசாக ஆள் எடுக்கிற மாதிரி கணக்கு காட்டி பொய் கணக்கு காட்டி அதுக்கு சம்பளம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தொழிலாளர் வேலை பார்க்குற தொழிலாளர் சம்பளத்தை மாசம் ஒரு 2000 400 வரை, குறைந்தபட்சம் 400, அதிகபட்சம் 2000 வரை அந்த சம்பளத்தை முறைகேடு செய்யறாங்க. இந்த வருகை பதிவு ஊழலை இங்க உள்ள மதுரை ஆரம்பம் இன்சார்ஜ் ஆரம்பம் சரவணன் அப்படிங்கிற மட்டும் உள்ளிட்ட பலர் இதுக்கு ஆதரவா இதை கண்டு காணாம இருக்காங்க. மே 14 அன்று ஒப்பந்தம் எடுத்த சுமித் நிர்வாகம் எந்த சட்டத்திட்டங்களையும் கடைபிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஒப்பந்தத்துல அந்த நிர்வாகம் அரசு எடுத்த ஒப்பந்தத்துல 8 மணி நேரம் வேலை, சம்பளம், அவங்க வேக்சின், கிளவுஸ், மாஸ்க் எல்லாம் தரணும்னு அதுல விதி இருக்கு. அந்த விதி எதையுமே கடைபிடிக்கல. தொழிலாளர் அலுவலகங்களை எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டாங்க. இவர்கள் எல்லையற்ற அதிகாரங்களை இந்த மகாராஷ்டிரா அந்த நிறுவனத்தை சேர்ந்த அந்த சுமித் நிர்வாகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் இவங்க இந்த நிர்வாகத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பினா, அந்த முன்னணியா நிக்கிற உரிமையை கேட்டு தொழிற்சங்க பொறுப்பாக செயல்பட்டா அவங்க வேலை நீக்கம் செய்யறது, உரிமையை கேட்கறவங்களை பழிவாங்கிறது, இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டு சம்பள வருகை பதிவேட்டில் முறைகேடு செஞ்சு ஊழல் செய்யறாங்க. இதை உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்து எல்லாருக்கும் பயோமெட்ரிக் வச்சு எத்தனை தொழிலாளர் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு மட்டும் தான் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற முறையை கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த ஊழல், அதாவது ஊழல் நிறைந்த இந்த மகாராஷ்டிரத்தை சேர்ந்த சுமித் நிர்வாகம் பல்வேறு முறையீட்டில் இருக்கு. அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்ததை உடனடியாக ரத்து செஞ்சு ஒரு சரியான நிர்வாகத்தை ஒப்பந்தப்படி நடக்கிற இந்த ஜனநாயக உரிமை சட்டப்படி நடக்கிற ஒப்பந்த நிறுவனங்கள் இந்த திட்டத்துக்கு குறிப்பா இந்த ஒப்பந்தம் எடுக்கிற நிறுவனங்கள் 3 வருஷத்துக்கு வேலை பார்க்குறாங்க. அந்த 3 வருஷத்தை தாண்டி அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்தோடனே வேலை நீக்கம் செய்ய அதிகாரம் யாரு உங்களுக்கு கொடுத்தா? 10 வருஷமா வேலை பார்க்குற இந்த உதவிப்பணிகள் செய்கிற இந்த மருத்துவமனையில, அந்த மருத்துவமனையோட இதயமா இருக்க அந்த மருத்துவமனை இயங்க காரணமா இருக்கிற தொழிலாளர்களை எந்த சட்டத்திட்டத்தையும் மதிக்காம தூக்கிற அதிகாரத்துக்கு துணை போற ஆரம்போக்கள் அதை செய்யற அந்த நிர்வாகத்தை கண்டிச்சு இந்த போராட்டம் நடக்குது. இந்த நிர்வாகம் இதை மாத்திக்கலன்னா தமிழகம் முழுவதும் இந்த போராட்டங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ண இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை நடக்கும். நன்றி. என் பேர் பாஸ்கரன், மாநில அமைப்பு செயலாளர், தமிழ்நாடு அரசு மருத்துவமனை உதவிப்பணி தொழிலாளர் சங்கம் இணைப்பு சிஓஐடி. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.